எல்லாருக்கும் ஹாய். குரூப் 2க்கு இன்னும் ஒரு 4 டேஸ் தான் இருக்குது. என்னோட ப்ரிப்ரேஷன் குரூப் 2க்கு எந்த அளவில் இருக்குது அப்படிங்கிறத உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஆல்ரெடி உங்களுக்கு நல்லாவே தெரியும், குரூப் 4 அட்டன் பண்ணியிருந்தோம். குரூப் 4ல் பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக சொல்லிடுறேன். கவர்மெண்ட் கீக்கு முன்னாடி வந்து 147 போட்டிருந்தேன். ஆஃப்டர் கீ 143 மார்க் எடுத்திருந்தேன். ஸோ அந்த டிப்ரெஷனே ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதுலேருந்து மீள்றதுக்கு கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலே ஆச்சு. அப்படி சொல்ல மாட்டேன், ஏன்னா இது வரைக்குமே அதுலேருந்து என்னால் வந்து ரெக்கவர் ஆகி வர முடியல. அதுதான் உண்மை. ஆகணும்னு சொல்லிட்டு தான் இருந்தேன், பட் வர முடியல. டெய்லி குரூப் 2க்கு நான் ஷெட்யூல் போட்டுட்டு தான் இருந்தேன். பட் என்னால் அந்த ஷெட்யூலை கண்டினியூ பண்ண முடிஞ்சுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக என்னால் ஒரு ஷெட்யூலை ப்ராப்பராக என்னால் கண்டினியூ பண்ணவே முடியல. ஆக்சுவலாக நான் எப்படி படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 மணிக்கெலாம் முடிக்கணும்னா 3 மணிக்கெலாம் முடிச்சு என்னால் படிச்சிட முடியும். அந்த அளவுக்கு ஒரு டெடிக்கேட்டடாக தான் இருந்துகிட்டு இருந்தேன். எப்படி இருந்தாலும் குரூப் 4ல் எடுத்துருவோம் அப்படிங்கிற ஒரு நினப்பில். ஆக்சுவலாக நான் பேசினதையே திருப்பி பேச விரும்பலை. அந்த குரூப் 4ஓட ரிஃப்ளெக்ட் என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த குரூப் 2ல அந்த அளவு என்னால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. இப்போ எந்த அளவுக்கு நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஒரு ஜஸ்ட் ரீட் அவ்வளோதான் என்னால் முடிஞ்சது. அதுக்கு மேலே என்னால் டீப்பாக கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியல. தமிழாக இருக்கட்டும், ஜிஎஸ்ஸாக இருக்கட்டும், மேத்ஸாக இருக்கட்டும், மேத்ஸ் எல்லாம் டெய்லி போட்டு பார்த்துருவேன். இப்போ எதுவுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்ளை பண்ணிட்டோம், எழுத போகிறோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு வந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏதோ படித்ததை ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிட்டேன்னா ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இதை வச்சு தான் இந்த குரூப் 2 வந்து நான் அட்டன் பண்ண போகிறேன். ஆனால் நான் குரூப் 4 எழுதுறதுக்கு முன்னாடி வந்து நம்ம குரூப் 4 நல்லா எழுதிடுவோம், கிளியர் பண்ணிவிடுவோம், அடுத்து குரூப் 2வும் நம்ம வந்து கிளியர் பண்ணிவிடுவோம், குரூப் 4ல் நமக்கு வந்து வேலை கிடைக்கும், கிடைச்சதுக்கப்புறமா இந்த ரிசல்ட் வரும், இதுலேயும் நம்ம கிளியர் பண்ணியிருப்போம், அடுத்து படிப்போம், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரே டே ட்ரீமாக இருந்துச்சு. எல்லாம் டே ட்ரீமாகவே போயிடுச்சு. ஸோ இது இப்படியே போயிடாது. அடுத்த குரூப் 4 எப்படியும் நான் அட்டன் பண்ணுவேன். அதுக்குள்ளே ஓரளவுக்கு நான் வந்து இப்பயே, அதாவது எழுதினப்ப இருந்த மைண்ட் செட்டுக்கும் இப்போ இருக்கிற மைண்ட் செட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. ஓரளவுக்கு கொஞ்சம் வந்திருக்கு. எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் நம்ம வந்து கஷ்டப்பட்டு ஒன்றத்தை நம்ம அடையும் போது அதோட சந்தோஷமே தனி அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து வந்திருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் படிக்கணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் வருது. ஸோ இந்த குரூப் 2வை முடிச்சுட்டு கண்டிப்பாக ஒரு மாதம் நான் பிரேக் எடுத்துகிட்டு அடுத்து குரூப் 4 வந்து திருப்பி நான் வந்து ரீஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இதுதான் என்னோட குரூப் 2 ஓட படித்த அளவு இவ்வளோ தான். என்ன மாதிரி நிறையா பேர் இருப்பீங்கங்கிறதும் எனக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம் கண்டிப்பாக நம்ம வின் பண்ணலாம். நம்பிக்கை தான், அதுதான் நம்மளை கொண்டு போய் சேர்க்கும் கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச்.